இன்னைக்கு மற்ற டீம்ஸ் பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி I have a very important concept to be spoken to you. And this is a therapy that is given to you. 7 நாளைக்கு முன்னாடி தான் 7 working days முன்னாடி தான் I gave you a therapy, and this therapy is very important for me. It has personally changed my life and I want you to use this. It's called as the manifestation exercise and also known as alpha level meditation. Alpha level meditation ங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you read it somewhere or have you come across? So I would first of all talk about some instances and let me tell you what is alpha level. Alpha level அப்படிங்கிறது உன்னுடைய brain cycle இருக்கக்கூடிய ஒரு mode. It's a mode of your brain's operative level. நல்ல எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு நல்ல தரவா இருக்கிற ஆன்சர்ஸ் மறக்கிறதும், தரவே இல்லாத ஆன்சர்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்து நீ எழுதுறதும் உன்னோட எக்ஸாமினேஷன்ல வழக்கமா நடக்கிற ஒன்று. And you might have happened that. இன்னும் சில எக்ஸாமினேஷன்ஸில் இது ரெண்டுமே நடக்காம ஒரு சாமியாருடைய நிலையில அப்படியே ஜம்முன்னு இயற்கையை எழில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததும் உண்டு. அது 90% நடக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூப்பர் பவரா ஏதாவது பண்ணலாமான்னு தோணும், பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசலாமான்னு தோணும், அப்புறம் ஏதாவது திருக்குறள் மாதிரி பிட்ல எழுதிட்டு போலாமா அப்படின்லாம் தோணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரெயின் லெவல்ஸோடைய வேலை. Think about a particular instance in your life where you gave your 100% in something. அது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை துரத்திட்டு ஓடுற வரைக்கும், ஒரு ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்துலயுமே no matter whatever it takes, think of an instance where you are able to give 100% and you are satisfied with what you have done. நீங்க செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட்னு நீங்க சொன்னீங்கன்னா then it is something that has been done. கண்ணா அந்த லைட்ஸ் போடு. It is something that has been done in alpha level. அந்த 100% அப்படிங்கிறது நீ ஆல்ஃபா லெவல்ல பண்ணியிருக்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? Can you tell me something? என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு, if it is not a problem in saying on a public basis? I'll tell you, when I was into college cricket team, I used to give 100% in my cricket team. When I go to the gym and when I hit the boxing bag, நிறைய பேத்து மேல எனக்கு கோவம் இருக்கும். ஸோ அந்த கோவத்தை வச்சு அந்த பாக்ஸிங் பேக் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்றது உண்டு. அங்கே ஐ வில் கிவ் 100%. அந்த மாதிரி நீங்க 100%ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இது வரைக்கும் கொடுத்ததே இல்லையா? கொடுத்துருக்கீங்களா? அடப்ப சொல்லுங்க என்னன்னு. அப்படியா? எப்ப நடந்தது இது? சரி, ஓகே, சரி, வேண்டாம். உங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படியே வைங்க. பீட்டா லெவல், ஆல்பா லெவல், தீட்டா லெவல், டெல்டா லெவல், 4 லெவல்ஸ் இருக்கு. இப்ப நீ என்ன லிசன் பண்ணிட்டு இருக்கிறது பீட்டா லெவல். காலையில நீ தூங்கி எந்திரிக்கிற, the first flash of your eye open, நீ கண்ணை டக்குன்னு முழிக்கிறப்போ, நீ மிட் நைட்ல எத்தனை தடவை முழிச்சிருப்ப, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் early dawn, விடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது when your body is getting ready to wake up, அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீ முழிக்கிற அந்த செகண்ட்ல இருந்து அடுத்த 40 நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். But you'll be very busy during that 40 minutes of time. Science says that in that 40 minutes your brain is working in alpha level. அந்த ஆல்பா லெவல்ல நீ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீன்னா மேக்ஸிமம் இட் வில் பி சக்சஸ்ஃபுல். அதனாலதான் ஏர்லி மார்னிங் நீ எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்கும் போது யூ ஆர் ஏபிள் டு கெட் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த பழக்கம் உனக்கு ஒரு வேலை இருந்திருந்ததுன்னா லைஃப்ல. நான் சொல்லட்டுமா உங்களுடைய ஸ்டடி பேரந்திசிஸ்? 3 days back I was giving a counseling. எப்பப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன படிக்கிறியோ, நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, இல்லை உன்னுடைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணு. நான் சொல்ற இந்த 4 டைம்குள்ள படிச்சுனா மட்டும்தான் உன் நிப்ல இருந்து அந்த இங்க் அப்படிங்கிறது உன்னுடைய தாட்ஸை எடுத்து கொண்டு போய் அந்த பேப்பர்ல எழுதும். ஃபர்ஸ்ட் 4:30 8:30 தட்ஸ் த ஃபர்ஸ்ட் சங்க் ஆஃப் டைம். அந்த சங்க் ஆஃப் டைம்குள்ள நீ படிச்சீனா, அந்த சங்க் ஆஃப் டைம்குள்ள நீ ப்ரிப்பேர் பண்ணினா, மார்னிங் 4:30 AM to 8:30 AM, இப்போ எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு. லெட்ஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் இன் அ ஸ்டடி ஹாலிடே.
let's assume that you are in a, let's say for example, let's take two examples. Harshana is preparing for her semester examination, while Roshnika is preparing for her interview. Both girls belong to the same college, perhaps not belonging to the same department, but they have the challenge. Roshnika is supposed to be there in the examination by 10 o'clock in the morning. Interview, right? 10 o'clock in the interview cabin. And Harshana has to be there in the examination hall by 10 o'clock in the morning. So, ரெண்டு பொண்ணுங்க ஒரே விதமான கனோட்டேஷன், ரெண்டு வித்தியாசமான சேலஞ்சஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே ப்ரிப்பரேஷன் டைம் ஒன்று தான். எக்ஸாமுக்கு படிக்கிற ஹர்ஷனாவும் சரி, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ரோஷினிகாவும் சரி, அவங்க எடுக்க வேண்டிய அந்த டைம் சங்க் அப்படிங்கிறது நான் சொல்ற இந்த 4 ஸ்பேஸ்க்குள்ள தான். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிட்வீன் 4:30 AM and 8:30 AM, 4 hours. Most important point to be noted here, girls, in this particular chunk of time, 4:30 ல இருந்து 7:30 குள்ள by default உன் brain alpha level தான் இருக்கு. So put it in bracket, 4:30 and 7:30 alpha level. அந்த 3 மணி நேரம் நீ டஃப்பான ப்ரொபோசிஷனை இந்த டைம்ல ஹிட் பண்ணு. உன் பிரெயினோடைய ஒரிஜினல் மேக்னானிமஸ் பவர் உனக்கு அப்ப தெரியும். You'll easily by heart a concept which is very tough. You'll easily learn a particular formula, a set of formulae which was very, very tough. The previous evening it was very tough, but in the early morning, in the chunk of time, you are grasping so well. And what is happening here? Because your brain is working in the alpha and it is helping you. அடுத்த chunk என்னன்னா, let's say the next day, Harshana and Roshnika are having their challenge next day. The previous day is a study time. It's a study holiday ன்னு வெச்சுக்கோ. So 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் they can do all the morning responsibilities of theirs, like they can have the breakfast, and then they are not supposed to touch the book, or they are not supposed to touch the preparatory materials between 8:30 to 10 o'clock. அப்புறம் 10:15 ல இருந்து our second chunk is 10:15 to or 10 o'clock to 12. 12 மணி. இந்த சூரியன் உன் தலைக்கு மேல உச்சியில் இருக்கும்போது நீ சத்தியமா என்ன படிச்சினாலும் உன் மண்டையில ஏறாது. 12 மணிக்கு உன்னோட எக்ஸாமினேஷன் வாழ்க்கையில நீ என்னைக்காவது ஒரு எக்ஸாம்ல நீ 12 மணிக்கு படிச்ச விஷயம் அழகா ஞாபகம் வந்து அதை நீ 12 மணிக்கு மட்ட மத்தியானத்துல படிச்ச விஷயம் உனக்கு ஞாபகம் வந்து அதை நீ உன் எக்ஸாமினேஷன் பேப்பர்ல எழுதினீன்னா என்கிட்ட சொல்லு. Tell me an examination in which you are writing very fluently on an examination paper of the concepts that you have studied at 12 o'clock in the raw afternoon. It won't work that way. The brain is the most dumbest thing in the world. And brain is the most supreme thing in the world. யூஸ் பண்ணாம இருந்தா பிரெயின் மாதிரி ஒன்னத்துக்கு ஆகாத ஒரு மெஷினும் கிடையாது. யூஸ் பண்ணா பிரெயின் மாதிரி ஒரு சுப்ரீமான மெஷினும் கிடையாது. 12 மணிக்கு யுவர் பிரெயின் லெவல் கெட் இன்டு தி பீட்டா. ஸோ பீட்டா லெவல்ல வந்துட்டு நீ படிக்கணும்னு நினைச்சீன்னா உன்னுடைய கான்ஃபிடன்ஸை அது பாதிக்கும். கான்ஃபிடன்ஸ் பாதிச்சிருக்கிற டைம்ல நீ படிச்சீன்னா அதுல பெனிஃபிட்டே இல்லை, உன் மண்டையில் அது ஏறாது. ஸோ நீ எவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்திருக்கங்கிறத கொஞ்சம் யோசிப்பார். சரி, அப்ப எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 12 to 2:30. நீ புக்கே தொடக்கூடாது. நான் வளர்றீங்க 12ல இருந்து 2:30 மணி வரைக்கும் ஒரு நாள் 2:30 மணி நேரம் நான் படிக்காம இருக்க சொல்றீங்களா? ஆமா, படிக்காம தான் நீ இருக்கணும். அந்த டைம்ல நீ படிக்கிறது வேஸ்ட். உன்னோட எனர்ஜி ட்ரெயின் வேணா ஆகும். ஒரே இடத்துல நின்றுட்டு ஓடுறது எவ்வளவு வேஸ்டோ அந்த மாதிரி தான் அது. நீ நகரணும், நீ மூவ் பண்ணணும். ஆனா 12ல இருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ்ல இருக்கிற டைம்ல if you are preparing something, since it's not an alpha time, your brain is only getting drained and your energy is getting wasted, but the preparatoriness is not happening and you are not getting thorough. If Harshana is studying for the examination during that time, she is doing the most funniest thing on the planet. If Roshnika is referring the question papers of the interview during that time and she is preparing for her own failure. தப்பு. அப்ப நான் என்ன பண்றேன் அந்த டைம்ல? படுத்து தூங்கு, இல்ல வேற ஏதாவது புக்கு படி. போனை பாரு, நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது புக்கு படி, இல்ல உருப்படியா வேற ஏதாவது பண்ணு. உனக்கு நல்ல கை வந்த கலை like drawing or crafting or art making, whatever it may be, do it. I mean, do what your mind is getting relaxed with. இது நான் பப்ளிக்ல ஒருவேளை நீங்க என்ன மீட் பண்ணிருந்தீங்கன்னா நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். 2012, 2013 ஸ்கூலா என்ன கூட்டிட்டு போவாங்க. ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் என்ன ஹையர் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது என்கிட்ட மாட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிருப்பேன். +2ல இன்னும் பெட்டர் மார்க் வாங்கியிருப்பீங்க.
இல்லை இன்னும் பெட்டர் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கலன்னு நான் சொல்ல. ஸோ யாரு கண்டா அது கூட உண்மையாக கூட இருக்கலாம். ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களா? அப்படியா? ரைட், சரி. Now the third chunk. சரி சார் 2:30 மணி வரைக்கும் என்ன வேண்டான்ட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறது? 2:45 நீ ஸ்டார்ட் பண்ணு. சரி வேண்டாம், 2:30 ஸ்டார்ட் பண்ணு. 2:30 to 5:30. 2:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும். Again, it's a span of 3 hours. இதுல இருக்கக்கூடிய ஆல்பா லெவல் டைம் அப்படிங்கிறது 4:30 to 5:30. அப்போ ஆல்பா லெவல் அந்த 3 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் உனக்கு வேலை செய்யுது. எப்போ? 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும். பட் 2:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் your brain is rejuvenated. It is good. It is feeling very, very special. It is feeling very, very forcible. And then it is receiving. ஏன்னா 2.5 hours நீ அதை ஹைபர்னேட் மோட்ல வச்சிருக்கு. பிரெயினை எல்லா நேரத்தையும் ஹைபர்னேட் மோட்ல வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னம்னா உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் யாருமே கிடையாது. ஹைபர்னேட் மோட்ல வச்சு சொல்லியிருக்காரு. மணிகண்டன் ஒரு ஆள் ட்ரைனிங் வந்தாரு, எப்பவுமே பிரெயின் ஹைபர்னேட் மோட்லயே வச்சிருக்க சொன்னார். ஹைபர்னேட் மோட் அப்படின்னம்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும், நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அது தனி கலை. I'm asking you to keep the brain on hibernation mode only for 2 hours. So 2:30 to 5:30. படி. அதுல 1 மணி நேரம் தான். Now comes the best span. My personal favorite. The whole hemisphere of the world is responding to you. When the sun is getting set, you got magical things happening in your heart and in your brain. உனக்கே தெரியாம ஒரு அமைதி உங்ககிட்ட இருக்கும். Have you felt that? ஒரு 5:30, 6 o'clock, a kind of a euphoric feel, a kind of a blissful feel, a kind of a tranquilling feel. அட ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கவங்க கூட கான்ஃபிடென்ட்டா நம்மளுக்கு உடம்பு சரியா இருந்தா அப்படின்னு நினைக்கிற டைம் அது. It's a powerful time, I tell you. It's indescribable in words. So 5:30 வரைக்கும் நீ படிக்கிற, then you are going for a half an hour break. You are not supposed to study between 5:30 and 6 o'clock. You are now going to the last chunk of your study time or preparatory time, where alpha level is going to be in your brain for the next 2.5 hours. அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு ஆல்பா லெவல் அப்படிங்கிறது உன் பிரெயின்ல இருக்க போற டைம். 6 to 8:30. 6 o'clock to 8:30 in the night. 6 p.m. to 8:30 p.m. in the night. And during this 2.5 span, girls, you are getting alpha completely. உனக்கு ஃபுல்லா ஆல்பா லெவலோட சப்போர்ட் இருக்கு. இந்த டைம்ல நீ படிக்கிறது எதுவுமே மறக்காது. இந்த டைம்ல நீ ப்ரிப்பேர் பண்றது எதுவும் உன்னை வந்து விட்டு போகாது. அதே சமயத்துல உன் எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டைம் இது. 6 to 8:30. டோட்டல் பண்ணுங்க எவ்வளவு மணி நேரம் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ். காலையில 4:30 ஆரம்பிக்குது. 4:30 to அது 4 மணி நேரம் ஆச்சா? 4 மணி நேரமா? அடுத்தது அது எவ்வளவு ஆச்சு? 6 மணி நேரம் ஆச்சா? அடுத்தது 9 மணி நேரம் ஆச்சா? அடுத்தது 6 2.5 மணி நேரம் ஆச்சா? 11.5 hours. சரி வேண்டாம், இன்னொரு half an hour வேணா, 9 o'clock வரைக்கும் வேணாலும் எடுத்துக்கோ. 12 hours போட்டுக்கோ. Let us round it up to 12 hours. இந்த 12 hours மேல நீ படிச்சேனா, அதே மாதிரி இந்த நைட்டு படிக்கிற பழக்கம், இட்ஸ் a biggest joke. 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி அம்மா வந்து தூங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆச்சு ஒரு சாப்டர். ஆனா டிவி அங்க ஓடிட்டே இருக்கும், பாட்டு ஓடிட்டே இருக்கும். அட என்ன பண்ணிட்டு இருக்க நீ? படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு அதட்டி பாட்டு கேட்டுட்டே படிக்கிறது, இந்த பாட்டு கேட்டுட்டே எழுதுறது, இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டு எழுதுற பழக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? தெரியும்டா அவங்கள பத்தி. ரீசெண்ட் ஸ்டடியில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம், பாட்டு கேட்டு எழுதுறது, குக்கு வித் கோமாளி பார்த்துட்டே எழுதுறது, அப்புறம் ஏதாவது வந்துட்டு சீரியலை பார்த்துட்டே எழுதுறது. இதுதான் இதை படிக்கிறப்போ வந்துருச்சு. இப்போ படிக்கிறப்போ வந்துட்டு அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட், ரெண்டுலையுமே நான் எக்ஸ்பர்ட்டா இருப்பேன்ட்டு யாரையா பேசி இது பண்ணி. ஸோ இந்த நைட் நேரத்தில் தயவுசெய்து படிக்காதீங்க. தூக்கத்தை கெடுத்து நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னா படிங்க, தாராளமா படிங்க. 27-28 இயர்ஸ்ல இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறதுல ஹார்ட் அட்டாக் கமிங் சூன். தூக்கம் மட்டும் உங்களுக்கு பத்தலன்னு வச்சுங்க. இந்த டைம்ல உங்களுக்கு இப்ப வயசு என்னாச்சு? 19, 18, 20 அந்த மாதிரி இருக்கீங்க. இப்ப இந்த 20, 19, 18ல ஒரு யங் பாய் ஆர் ஒரு யங் கேர்ள், அவங்களுக்கு 7.25 மணி நேரம் ஸ்லீப் வந்துட்டு டெஃபினட்டா இருக்கணும்.